அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் திகதி புதன்கிழமை. இன்றைய நாளிலும் சமூகத்திலே பாரிய சர்ச்சையினை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு விடயம் சம்பந்தமாக நாங்கள் உங்களோடு பேசப் போகின்றோம். கடந்த வாரத்திலே நாங்கள் அனோஜனுக்கு தண்டனை வழங்கப்பட்ட விடயம் சம்பந்தமாக பேசியிருந்தோம். ஒரு முஸ்லிம் என்ற வகையில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அனோஜனை மீட்டெடுப்பதில், அவரை நாட்டுக்கு மீண்டும் அழைத்து வருவதில், அவருக்கான தண்டனைகளை குறைப்பதில் முஸ்லிம்களுக்கான பங்கு சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். இன்றைய தினத்தில் அதைவிட பாரதூரமான ஒரு விடயம் நடந்திருக்கிறது. உண்மையிலேயே இன்றைய தினம் அல்ல, நேற்றைய தினத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். இது சம்பந்தமான தகவல் எனக்கு நேற்று மதியம் சாதாரணமாக ஒரு 11:30 12 மணி அளவில் தான் எனக்கு தகவல் கிடைத்தது. முதலாவது தகவல். அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் தனிப்பட்ட அலுவல்கள் காரணமாக பிஸியா இருந்ததன் காரணமாக எனக்கு அந்த தகவல்களை வழங்கியவரை தொடர்பு கொள்ள முடியாமல் போயிருந்தது. தகவல் கிடைத்தது என்பதற்காக அதை உறுதி செய்து கொள்ளாமல் சமூக வலைதளங்களில் பதிவிடுவோ சமூகமயமாக்குவதும் ஊடக தர்மத்துக்கு முரணானது என்பதன் காரணமாக மாலை நேரத்தில் பிற்பகல் ஒரு 4 மணி அளவில் நான் அவரை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருந்தது. தொடர்பு கொண்டு அவரிடம் பேசி அவர் சொன்ன அனைத்து விடயங்களையும் உறுதி செய்து கொண்ட பிறகுதான் அந்த விஷயங்களை நேற்று மாலையில என்னுடைய உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்திலையும், என்னுடைய யூடியூப் சேனல், டிக்டாக், அதே போல என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நான் பதிவிட்டிருந்தேன். அதற்கு பிறகு இது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஒரு நடக்கவிருந்த பாரிய தவறு இப்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் நேற்று மதியம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் தகவல் கிடைத்திருந்தது. ஒரு மெசேஜ் வந்திருந்தது, ஒரு புகைப்படம், அதனோடு ஒரு காணொலியும் ஒரு வாய்ஸ் நோட்டும். அதுல இப்படி புத்தள பிரதேசத்துல இயங்கி வர ஒரு வர்த்தக நிலையத்துக்கு, முஸ்லிம் நபருடைய வர்த்தக நிலையத்துக்கு பாதணி தொகுதி ஒன்று கிடைச்சிருக்குது. அதாவது ஓர்டர்ஸ் போட்டிருந்தாங்க, ஷூஸ் ஸ்லிப்பர்ஸுக்காக ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதற்காக தருவிக்கப்பட்ட தொகுதியில அல்லது அந்த கொண்டு வரப்பட்ட பாதணிகள்ல ஒரு தொகுதி பாதணிகள் ஸ்லிப்பர்ஸ் இருக்குது, செருப்புகள் இருக்குது. இந்த ஸ்லிப்பர்ஸ்ல அரபு எழுத்துல அல்லாஹ் என்ற நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமா மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க, பிரச்சனை ஏற்படுத்துங்க அப்படின்னு அவங்க உண்மையிலேயே சொல்லல. அவங்க சொன்னது முஸ்லிம்களுக்கு இது சம்பந்தமா தெரியப்படுத்துங்க, யாரும் இதை காலில் போடக்கூடாது, அது தவறான ஒரு விஷயம், எனவே இதற்கான ஒரு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இதற்காக நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில ஃபேஸ்புக்ல ஒரு பதிவிட்டு இருந்தோம். ஒரு நிறுவனத்தை தாக்கியோ அல்லது யாருடைய வியாபாரத்தையும் பாதிக்கும் வகையிலோ நாங்க எந்த ஒரு பதிவையும் கருத்தையும் அதுல வெளியிடலை. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. இது சம்பந்தமா தேடி பார்க்கணும். தவறு நடந்திருந்தால் அதை திருத்திக் கொள்ளணும், அல்லது வேண்டும் என்று இது ஒரு சதி திட்டமாக இருந்தால் இது சம்பந்தமா சட்டம் தன்னுடைய கடமையை செய்யணும் அப்படின்றத நாங்க தெளிவுபடுத்தியிருந்தோம். இதற்கு பிறகு இது நாடளாவிய ரீதியில் பரவி நிறைய இடங்கள்ல இருந்து எனக்கு அதற்கு பிறகு தகவல்கள் எங்களுடைய ஷாப்லையும் வந்திருக்குது, எங்களுக்கும் கிடைச்சது, நானும் இப்படி ஒரு பாதணிய ஸ்லிப்பரை பார்த்தேன், இப்படி இருந்து இந்த நகரங்களை விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இருந்து எங்களுக்கும் தகவல் வந்தது. இது உண்மையிலேயே இப்போது சிஐடி வரைக்கும் போயிருக்கிறது. இப்படியான பொருட்களை சந்தைப்படுத்தியவர்கள் யார், எங்கெங்கு விற்பனை செய்யப்படுதுன்றத சிஐடி வரைக்கும் இப்போது இறங்கி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படியான தகவல்களை வழங்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்த நேரம் நாங்களும் அந்த தகவல்களை வழங்கி இருக்கிறோம். எனவே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். உண்மையிலேயே நடந்த சம்பவத்தையும் சொல்லலாம். எனக்கு அந்த அழைப்பு வந்த பிறகு எனக்கு அவரை தொடர்பு கொள்ள முடியாம போய் மாலை நேரத்துல பேசின நேரம் அந்த ஒரு மௌலவி எனக்கு பேசியிருந்தார். அவர் சொன்ன விஷயம் தான், இப்படிதான் எங்களுடைய கடைக்கு வந்தது, ஒரு நண்பருடைய கடைக்கு வந்தது, அந்த நேரத்துல நானும் இருந்தேன். எனவே நாங்களும் பார்த்து உறுதி செய்தவுடன் அந்த பொருட்களை நாங்க தருவித்த நிறுவனம் அல்லது இந்த பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் நிறுவனத்தை உடனடியாக நாங்க தொடர்பு கொண்டோம். தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்தவுடன் அவங்களும் பெருந்தன்மையோடு இந்த தகவலை ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்றத ஏற்றுக்கொண்டாங்க. உடனடியா அந்த தொகுதி செருப்புகளை அல்லது பாதணிகளை மீள பெறறதுக்கு ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அவர்கள் நினைத்து வேண்டும் என்றே செய்த ஒரு விடயம் அல்ல, தவறுதலாக நடந்திருக்கிறது அப்படின்னு அவர்களுக்கு உறுதிப்படுத்தி இருந்தாங்க. ஆனால் இது நாடளாவிய ரீதியில் இப்போது பரவ ஆரம்பித்த பிறகு அந்த நிறுவனம் உத்தியோகபூர்வமான ஒரு ஊடக அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறாங்க, தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகள்ல. அதில் அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தான், இது ஒரு மத அடையாளமாக நாங்க எடுத்துக்கொள்ள, இந்த டிசைனை நாங்க ஒரு இணையதளத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டு அதை தான் நாங்க பிரிண்ட் பண்ணினோம், பிரிண்ட் பண்ணி இதனை சந்தைப்படுத்தினோம். இதில் இஸ்லாமிய அடையாளங்கள் இருக்கிறது அப்படின்றதுக்கு எந்த ஒரு அத்தாட்சியும் எங்களுக்கு இல்லை, அதை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கான சந்தர்ப்பமும் எங்களுக்கு இல்லை. எனவே நாங்க அப்படியான ஒரு நோக்கத்துல இதை வெளியிடல. இது உண்மையிலேயே ஒரு டிசைனாக தான் நாங்க எடுத்துக்கொண்டோம், இன்டர்நெட்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அந்த இணையதளத்துல பெயரையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த இணையதளத்தின் பெயரும் கூட அவர்களுடைய அந்த ஊடக அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருந்தது. www.pinterest.com என்ற இணையதளத்திலிருந்து நாங்க பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சந்தேகம் இருக்கிறவங்க அந்த இணையதளத்துக்கு போய் உண்மையான இந்த டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி கொள்ளக்கூடியதாக, பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு சமூகத்தை தாக்கியோ அவர்களை இழிவுபடுத்துவதற்கோ அவர்களுடைய மத நம்பிக்கையை நாங்கள்
இழிவுபடுத்துவதற்கோ அல்லது அவருடைய மத உணர்வுகளை வந்து தூண்டிவிடும் நோக்கிலோ வந்து நாங்க இதை பிரிண்ட் பண்ணி விடலை. இது யதார்த்தமா எதிர்ச்சியா வந்து நடந்த ஒரு விஷயம். எனவே இதற்காக நாங்கள் உண்மையிலேயே வருந்துகிறோம், அந்த தொகுதியை மீள பெறத்துக்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அவங்களுடைய ஊடக அறிக்கையிலும் சொல்லியிருக்கிறாங்க, தங்களுடைய நிறுவனம் சம்பந்தமாக ஒரு எச்சரிக்கையும் விட்டிருக்கிறாங்க. தன்னுடைய நிறுவனம் சம்பந்தமாக தவறான போலியான வதந்திகளை பரப்புறவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி, உண்மையிலேயே நான் இதுவரைக்கும் பார்த்த எந்த ஒரு செய்தியிலையும் இவர்களுடைய நிறுவனத்துக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்கப்படலை. இந்த பாதணிகளை பிரிண்ட் பண்ணி சந்தைப்படுத்தியதற்கு எதிராக அவங்க குரல் கொடுத்திருக்கிறாங்க. இதை தடுத்து நிறுத்தணும், இதை விற்பனை செய்யறதை நிறுத்தணும், இதை மக்கள் பாதத்துல அல்லது கால்கள்ல போட்டுக்கொள்றதை அணிந்து கொள்றதை வந்து தவிர்க்கணும் அப்படின்ற விஷயத்த மாத்திரம்தான் நிறைய பேர் வந்து பதிவிட்டிருந்தாங்க. எனவே இந்த ஒரு இடத்திலையும் நான் பார்த்த அளவுக்கு இந்த நிறுவனத்தை பொய்கோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பதிவு பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது தவிர வந்து இந்த நிறுவனத்துக்கு எதிராக செயற்படணும், அவங்களோட பொருட்களை வாங்காம விடணும் அப்படின்ற எந்த ஒரு கருத்தும் வெளியாகல. அதே போல இவர்களுக்கு எதிராக இன துவேஷத்தை அல்லது மத ரீதியான நிந்தனைகள் சம்பந்தமாக எந்த ஒரு கருத்துக்களும் அவர்களுடைய வியாபாரத்தை பாதிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பகிர்ந்திருக்கல. உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விடயம், எல்லோரும் இந்த பாதணி தொகுதியை மீள பெறுங்க, வேண்டுமென்று திட்டமிடப்பட்ட வகையில் இது நடாத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்றதான் சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த நிறுவனம் தங்களுடைய ஊடக அறிக்கையில் ஒரு சிறிய எச்சரிக்கையும் விட்டிருக்கிறாங்க. போலியான தகவல்களை அல்லது நிறுவனத்துக்கு எதிரான அவதூறுகளை பகிர்றவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி, உண்மையிலேயே அப்படியான ஒரு நிலைமை இல்லை அப்படின்றத நாங்கள் உறுதியா சொல்றோம். ஊடகவியலாளர்கள் என்ற வகையில முடிந்தால் எடுத்து பாருங்க, பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் அதற்கான தக்க ஆதாரங்களோடு தான் நாங்களும் இந்த செய்திகளை வந்து வெளியிட்டிருக்கிறோம். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறுவனம் ஊடக அறிக்கையின்படி தங்களுடைய தவறை வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க, நாங்க வேணும்னு செய்யல, தவறுதலா நடந்திருக்குது, அதற்காக வருந்துகிறோம் அப்படின்னு மன்னிப்பும் கேட்டிருக்கிறாங்க. இந்த செருப்பு தொகுதியை மீள பெறுறதுக்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே உங்களுடைய நிறுவனத்துக்கும் இந்த பாதணிகள் கிடைச்சிருந்தது. எனக்கு நிறைய பேர் வந்து போட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க, எங்களுக்கும் கிடைச்சது அப்படின்னு சொல்லி. அப்படியானவர்கள் அந்த தொகுதியை ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய வியாபாரத்தை தொடர்ந்து முன்னெடுங்க. அதே போல உண்மையிலேயே இதை ரிட்டர்ன் பண்ண பிறகு வந்து என்ன நடக்குது அப்படின்றதுலையும் கொஞ்சம் அவதானமா இருங்க. முஸ்லிம்கள் இல்லாத ஏனைய சமூகத்தினர் வாழும் பிரதேசங்களுக்கு வந்து இதை சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்தாலும் அதுவும் தவறுதான். எனவே இது சம்பந்தமாகவும் எங்களுடைய முஸ்லிம்கள் விழிப்போடு இருங்க அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை காணொலியை கொண்டு வந்திருந்தோம். ஒரு சிலர் இது உண்மையிலேயே டிசைன் தான், எங்களுடைய முஸ்லிம்களும் சொல்லியிருந்தாங்க இது ஒரு டிசைன் தான், இதை நீங்க பெருசா எடுத்துக்கொள்ள தேவையில்லைன்னு. ஆனால் அப்பட்டமா பார்க்குற எல்லோருக்கும் அரபு எழுத்துக்களை படிச்சவங்க, அல்குரான ஓதுனவங்களுக்கு வந்து தெரியும், அதுல அல்லாஹ் என்றுதான் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த இணையதளத்தின் ஊடாக செய்யப்பட்ட ஒரு தவறாக இருக்கலாம், திட்டமிட்டே அவர்கள் செய்திருக்கலாம் இப்படியான விஷயங்களை. எனவே அவர்களுக்கு எதிராக சரி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும். இப்படியான பாதணிகள் இதற்கு பிறகு இலங்கையில் மாத்திரமல்ல ஏனைய நாடுகளிலும் பிரிண்ட் பண்ணக்கூடாது, சந்தைப்படுத்தக்கூடாது என்பதில் நாங்கள் விழிப்போடு இருக்கணும். அதற்கான சட்ட நடவடிக்கைகளை நிச்சயமா நாங்கள் எடுத்தாகணும் முஸ்லிம்கள் என்ற வகையில. எனவே இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்கு தான் நாங்க வந்திருந்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல யூடியூப்ல பதிவிட முடியாத அனைத்து தகவல்களையும், இந்த தகவல் எனக்கு நேற்று கிடைத்தது, உடனடியாக நான் ஃபேஸ்புக்ல வந்து உறுதி செய்த பிறகு பதிவிட்டிருந்தேன். இன்றுதான் யூடியூப்ல பதிவிடுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. எனவே என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம் ஆர்ஜே ரமேஷ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் ஊடாக அந்த லிங்க் ஊடாக போய் என்னுடைய வாட்ஸ்அப் சேனலையும் முடிஞ்சா ஜாயின் ஆகிக் கொள்ளுங்க. தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். இப்படி பயனுள்ள நிறைய தகவல்களை, செய்திகளை எதிர்வரும் காலங்களையும் உங்களுக்காக நாங்க பெற்றுத்தர தயாராக இருக்கிறோம். இன்னும் ஒரு காணொலியூடாக சந்திப்போம்.